கேப் காம்ரன் மீடியாவின் கன்னியாகுமரி தின கொண்டாட்டம் மற்றும் டிஜிட்டல் தமிழன் விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர்ட் பை கலைநகமிக்க விலை நியமிக்க தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை வாங்கிட வாருங்கள். AV Gold and Diamonds, Monday Market, Kolachal Road, opposite Monday Market Bus Stand, branches, Trivandrum, Thrissur, Madurai. Call 8590946916. Associate sponsors Grace Hospital, Trax Architecture, Nanjal Matrimony. Supporting sponsors Sell Widely, Masa IAS Academy, Joby's Makeup Academy, Bethesda Hospital, Volumetric Fusion Architect, The Mentors Clinic. Venue partner RPA Central School. Accommodation partner DR Homestay Takkalai. Event partner Picnic Events. Food partner Bells and Brides Event. Photographic partner Abhi Wedding Stories. தமிழன் இல்லையெனில் இலக்கியங்கள் பேசுகின்ற பண்பாடில்லை. எண்ணிடுவீர் எழுந்திடுவீர் என்று தமிழர் தம் மரபை காக்க, அதன் பெருமைதனை எடுத்து காட்ட கோவில்கள், மலைகள், கோபுரங்கள் என்று தடம் பதிப்பவர்கள் இவர்கள். நம் உள்ள கடவுள்களை கோவில்கள் வழிகாட்டும் மரபு தமிழர்களின் பண்பாட்டை நம்மில் ஊட்டும் இவர்களுக்கு மரபுசார் தமிழர் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது கேப் காம்ரன் மீடியா. இப்பொழுது இவர்களுக்கான காணொளியை காணலாம். கேப் காம்ரன் மீடியாவின் கன்னியாகுமரி தின கொண்டாட்டம் மற்றும் டிஜிட்டல் தமிழன் விருதுகள் 2025 வழங்குபவர்கள் AV Gold and Diamonds. மரபுசார் தமிழர் விருது பரிந்துரைக்கப்பட்ட சிறந்த படைப்பாளர்கள் MK Vlogger, யாத்திசை வினோ, Travel with me விஜய். வெற்றி வாகை சூடியவர். வரலாற்று சின்னங்களும் நம்முடைய மரபை தாங்கி நிற்பதை பார்க்கும் போது மெய் சிலிர்க்க வைக்கிறது. பாதங்களை நகர்த்தி தன்னுடைய தேடலில் 45ற்கும் அதிகமான மலைகளில் ஏறி புதையுண்ட தமிழரின் அடையாளத்தை உலகிற்கு அறிமுகம் செய்பவர். ஆதி தமிழரின் பாரம்பரிய வாழ்க்கை முறையை மரபுகள் வாயிலாக தெளிவுபடுத்துபவர். பயணத்தின் போது பகலும் இரவும் கடந்து தமிழர் மரபு, பண்பாடு, வரலாறு போன்றவற்றை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்து உலகத்திற்கு எடுத்துரைக்கும் தர்மபுரி தமிழரான Travel with me விஜய் அவர்களுக்கு 2025ற்கான டிஜிட்டல் தமிழனின் மரபுசார் தமிழர் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது கேப் காம்ரன் மீடியா. டிஜிட்டல் தமிழாவா, தமிழை டிஜிட்டல் யுகத்தில் தான் மரபுகள் பாடிக்கொண்டே வா, விருதுகள் வாங்கி செல்ல கேப் காம்ரன் மீடியா. விஜய்க்கு விருதளிக்க ட்ராக்ஸ் ஆர்கிடெக்சர் ஸ்பான்சரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மரபுசார் தமிழர் விருது வாங்குறீங்க. பயணம் பண்ணணும் அப்படின்னாலே எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க ஒரு மாசத்திலேயே ரொம்ப இடத்துக்கு பயணம் பண்ற மாதிரி இருக்கு. இந்த அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு மாசத்துல குறைஞ்சபட்சம் நீங்க எத்தனை கோவில்களுக்கு போவீங்க? எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் ட்ராவல் வித் மீ விஜய். எனக்கு மலை ஏறது ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மலை ஏற ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் ஏறிட்டுருக்கேன். ஆனால் ஒரு 2 இயர்ஸ், லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் ஒரு 45 மலைக்கு மேலே ஏறியிருக்கேன். இன்னும் ஜென்ரேஷனில் அதிக மலை ஏறுறவங்க தான் இந்த ஜென்ரேஷனில் வளர்ந்துட்டு இருப்பாங்க. அதனால் எனக்கு மலை ஏறது ரொம்ப பிடிக்கும். வாழும்போதே சொர்க்கத்தை பார்க்கணுன்னா நீங்கள் எல்லாரும் மலை ஏறுங்க அப்படின்னு அவரோட வீடியோவில் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன் உங்களுக்கு மலை ஏற்றம் ஏன் அவ்வளோ பிடிக்குது விஜய்? நான் கிட்டத்தட்ட ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான், ஒரு NC ஸ்டூடெண்ட். என் சீனியர் ஒரு டைம் மலை கூப்பிட்டு போனாங்க. சேலத்தில் இருக்கிற பாலாமலை. அது கிட்டத்தட்ட ஒரு 5000 அடி இருக்கும். ஃபஸ்ட் டைம் அது கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணிவிட்டு ட்ராவலில் ரொம்ப பிடிக்கும், மலை ஏறது ரொம்ப பிடிக்கும். லீவ்லாம் தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாமே நான் விட்டுட்டு இந்த மலை ஏறது ரொம்ப பிடிக்கிறதால நான் அதிக மலை மாதத்துக்கு ஒரு 5-6 மலை நான் ஏறிடுவேன். வீக்கெண்டில் ஒரு 2 மலை, 1 மலை 2 மலை, வீக் டேஸில் 1 மலை. நான் இதை ப்ரொஃபஷ்னலாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ப்ரொஃபஷ்னலாக. இப்போ தான் இது எனக்கு ஒரு ஃபஸ்ட் அவார்டு. உண்மையிலே சொல்லணுன்னா இந்த கேப் காம்ரன் மீடியாவுக்கு என்னோடய ஃபஸ்ட் அவார்டு. என்ன மாதிரி நிறைய பேர் என்னோடய டீமில் நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, வாழும் போது சொர்க்கத்தை பார்க்கணுன்னு. அது நம்ம காசு லட்சக்கணக்கில் எல்லாருமே வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாம் கீழே இருக்கிற சொர்க்கத்தை பார்ப்பாங்க. ஆனால் அந்த
கடவுள் யூனிவர்சல் கொடுத்த வரம் வந்து மேலே இருக்குது. அதை வந்து நீங்கள் போயிட்டு ஒரு டைம் அனுபவிச்சின்னா கண்டினியூவாக போக போக அது மலை ஏறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒருத்தர் இருக்கார், பெங்களூர் சந்தானம் ஐயான்ட்டு. அவரை ஏன் சொல்கிறேன்னா, அவர் 75 வயசு, இது வரைக்கும் ஒரு 90 மலை 80 மலைக்கு மேலே ஏறி இருக்கார். அவர் இப்போயும் எங்களுக்கு கூட டஃப்பாக வந்து ரன்னிங்கில் வருவார். அவரை எனக்கு இன்ஸ்பிரேஷன். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் விஜய்க்கு, வாழ்த்துக்கள். மேலும் இந்த விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட யாத்திசை வினோ மற்றும் எம்கே விளாகர் முத்துக்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். யாத்திசை வினோ, வினோலா இல்லையா உங்க பேரு? வினோலியா. வினோலியா, உங்க பேரோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? எல்லாரையும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுவாங்க, அதுதான். அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகே சூப்பர். நான் கண்டுபிடிச்சது என்னன்னா எலிகன்ட் பியூட்டி லைக் அ வைன். நீங்க சொன்னதும் கிட்டத்தட்ட சரிதான். எஸ், வினோலியா வந்து நிறைய சிற்பங்களை பற்றி பேசுகிற ஒரு நபர், நிறைய கோவில்களுக்கு பயணம் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ எஸ், சொல்லுங்க வினோலியா. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வினோலியா. நான் யாத்திசை வினோன்ற சேனல் ரன் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் வந்து ஹெரிட்டேஜ் பிளேசஸ் எல்லாமே, அழிஞ்சிட்டு இருக்க இடங்கள் எல்லாத்தையுமே ஆவணப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த சேனல் க்ரியேட் பண்ணது. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என் வீட்டு பக்கத்தில் ஒரு பழங்கால கோயில் இருந்தது. அது அழிஞ்சு போய் கடந்தப்பையும் யாரும் பெருசாக அதை எடுத்து நடத்தலை. அது சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அழிஞ்சிட்ருக்க எல்லா இடங்களையும் எல்லா இடங்களையுமே நம்ம ஆவணப்படுத்தி வச்சா அது மூலயமா நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு அது தெரியும். அண்ட் நமக்கான பொக்கிஷங்கள் எல்லாமே பாதுகாக்கப்படணும். அந்த ரீசனுக்காக தான் இது பண்ணது. இவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்க ஆர்பிஏ தாளாளர் பிரான்சிஸ் அவர்களை பணிவன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பெருமை தந்த தமிழுக்கு நாம் பெருமை சொல்லுவோம், அறிவை தந்த அருவிக்கு நாம் பெருமை சொல்லுவோம், செவியில் பாயும் தேனுக்கு நாம் பெருமை சொல்லுவோம், நாவில் தவிழும் தமிழுக்கு நாம் பெருமை சொல்லுவோம். டிஜிட்டல் தமிழாவா, தமிழை டிஜிட்டல் யுகத்தில் தான் மரபுகள் பாடிக்கொண்டே வா, விருதுகள் வாங்கி செல்ல ஓலை சுவடிகளில் இருந்த தமிழின் சுவடுகளை இந்த டிஜிட்டல் தகடு